வணக்கங்க மக்களே, நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மிடில்வேர்னால் என்னென்னு பார்க்கலாம். மிடில்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும் அப்படின்னா, நம்ம ரவுட் ஹேண்ட்லருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இது கிளைண்ட்டுக்கும் ரவுட் ஹேண்ட்லருக்கும் இன் பிட்வீனில் இருக்கும். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு கிளைண்ட் HTTP ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட் ஹேண்ட்லருக்கு தான் போகும். இந்த ரவுட் ஹேண்ட்லருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா அதை மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு Nest.js பார்த்தீங்க அப்படின்னா மிடில்வேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மிடில்வேர் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ரெக்வஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு வேலிடேஷனோ இல்லை ரெஸ்பான்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை வேலிடேஷனோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனிப்புலேட்டிவ் பண்ணிக்கலாம் இந்த ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு மிடில்வேர் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்ளிகேஷனோட ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிளில் இருக்கும். இப்போ அடுத்தது அது எந்த மிடில்வேருக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்த மிடில்வேருக்கு போகலாம், இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோலரோ இல்லை ரவுட் ஹேண்ட்லருக்கோ போகணும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணது எல்லாமே இந்த நெக்ஸ்ட் மெத்தடை வச்சு நம்ம கால் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிடில்வேர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டோட மிடில்வேர் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே எக்ஸ்பிரஸோட மிடில்வேருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா Nest.js எக்ஸ்பிரஸோட டாப்பில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிடில்வேருக்கும் எக்ஸ்பிரஸ் மிடில்வேருக்கும் சிமிலராக தான் இருக்கும். Nest.js பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் மிடில்வேருங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம ஓன் கஸ்டம் மிடில்வேரை கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லாகர் மிடில்வேர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு பேசிக் ஆத் மிடில்வேர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க கோடிங்குள்ளேயே குதிக்கலாம். நம்ம SRC ஃபோல்டருக்குள்ளே நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மிடில்வேர்ஸ்னு நேம் வச்சுக்கிறேன். அந்த மிடில்வேர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக் ஆத் அப்படின்ட்டு ஒரு மிடில்வேர் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக்கான ஒரு ஆத்தென்டிகேஷனுக்கான மிடில்வேர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நான் கோட் எழுதிட்டு உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் கோட் எழுதி முடிச்சிட்டேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு சர்வீஸ் ஃபைலோ இல்லை ஒரு ப்ரொவைடர் ஃபைலோ எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஜெக்டபிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு மிடில்வேர் ஃபைல் எழுதுறதுனாலும் நம்ம இன்ஜெக்டபிள் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை நம்ம அனோடேட் பண்ணுவோம். இங்கே நான் நெக்ஸ்ட் மிடில்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பேசிக் ஆத் மிடில்வேருக்கு. இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசன்க்ரனஸாக இருக்க போகுது. அதில் 3 பேராமீட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று ரெக்வெஸ்ட், இன்னொன்று ரெஸ்பான்ஸ், இன்னொன்று நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிரஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம டைப் ஸ்கிரிப்டில் டைப் டிஃபைன் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ஒரு பேசிக் ஆத்தரைசேஷனுங்கிறங்காட்டி நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டு வாங்குவோம். ஸோ நான் பேசிக் ஆத்துங்கிற லைப்ரரியிலிருந்து பேசிக் ஆத்துங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேசிக் ஆத் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்வெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதை கான்ஸ்ட் யூசர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டில் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டு வரப்போகுது. அதை நான் இந்த பேசிக் ஆத் ஃபங்க்ஷனுக்கு நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக் ஆத் யூசர், பேசிக் ஆத் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். என்னது யூசரும் அதோட யூசரோட பாஸ்வேர்டும். நான் பொறுமையாக ENV ஃபைல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே இஃப் லாஜிக் போயிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் ஆத் யூசர் எம்டியாக இருக்காங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்னோட ப்ரைவேட் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கேன். திஸ் டாட் அன்ஆத்தரைஸ்ட், அதுக்கு இந்த ரெஸ்பான்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எம்டியாக இருக்காங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன்.
ஏன்னா இந்த பேசிக் ஆத்துலேருந்து நம்ம இங்கே யூசர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த யூசரும் வந்து நமக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூசரோட நேமும் பேசிக் ஆத் யூசர் நேமும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைனாலும் நான் எழுதியிருக்கிற இந்த ப்ரைவேட் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன் அன்ஆத்தரைஸ்டுன்ட்டு. அதில் வந்து ரெஸ்பான்ஸை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆத் பாஸ்வேர்ட். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் $2B கொடுத்துருக்கேன். நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம், ஸ்கிரிப்டிங்கில் வந்து பீக்ரிப்ட் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு ஆஷிங் பண்ணியிருப்போம். அந்த ஆஷ் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே எதில் முடியும், எதில் ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த $2B தான் வந்து டிஃபால்ட்டாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு நான் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இங்கே ஆஷ்டு பாஸ்வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால அப்படி இந்த இதில் ஆஷ்டு பாஸ்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பீக்ரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த கம்பேரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் பாஸ்வேர்டும் அதுக்கப்புறம் நம்மளோட ஆஷ் பண்ண பாஸ்வேர்டும் கொடுப்போம். சப்போஸ் நம்ம ஆஷ் பண்ண பாஸ்வேர்டு ஒரிஜினல் பாஸ்வேர்டும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஐ மீன் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நான் இஸ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து இந்த பீக்ரிப்ட் கம்பேர் ரிட்டர்ன் பண்ணுற பூலியன் வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த பூலியன் வேல்யூ நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அன்ஆத்தரைஸ்டுங்கிற ப்ரைவேட் மெத்தடை நான் கால் பண்ணி விட்டுறேன். எப்போனா மேட்ச் ஆகாதப்போ பாஸ்வேர்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டுங்கிற இந்த மிடில்வேர் ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டாக்ல அடுத்த என்ன மிடில்வேர் இருக்கோ அந்த மிடில்வேருக்கு இந்த ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணும். சப்போஸ் மிடில்வேர் எதுவுமே இல்லை அப்படின்னா இது டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா ரவுட் ஹேண்ட்லருக்கு வந்து அடுத்தது பாஸ் ஆகி போகும். இன்னும் அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்ட்டு நான் இங்கே நிறைய இடத்துல கால் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இங்கே வந்து ப்ரைவேட் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். இந்த ப்ரைவேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸை அதோட பேராமீட்டராக வாங்கிட்டு ஹெட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா www ஆத்தென்டிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ரிலம் ஸ்வாகர்னு கொடுத்துப்பேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் நமக்கு வந்து ஃபெயில் ஆகும்போது ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுற அந்த டயலாக் பாக்ஸை வந்து பாப்புலேட் பண்ணும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த www ஆத்தென்டிகேட் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், ஹெட்டரில் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து 401 ஆகும். அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ரெக்வைர்டும் நான் சென்ட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அன்ஆத்தரைஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்து நான் எழுதியிருக்கிற கோட். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மிடில்வேரை யூஸ் பண்ணி நம்மளோட கஸ்டம் மிடில்வேர்ஸை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே வந்து நான் பேசிக் ஆத் மிடில்வேர் எழுதியிருக்கேன். இப்போது இந்த இஎன்வி ஃபைல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இஎன்வி ஃபைலில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். நான் இஎன்வி ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம வந்து பேசிக் ஆத்தென்டிகேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிக் ஆத் யூசர் வந்து நான் அட்மின்னு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேசிக் ஆத் பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஷ்டான பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆஷ் பாஸ்வேர்டு எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் இல்லை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன கொடுத்து இது ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா அட்மின்ட்டு நான் கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்மினுங்கிற அந்த பாஸ்வேர்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆஷ்ட் ஆகி இருக்குது. அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மிடில்வேரில் ரீட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் process.env.basicath process.env.basicath பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா .env ஃபைல்லேருந்து அந்த 2 வேரியபிளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன் இல்லையா பேசிக் ஆத் யூசர் அண்ட் பேசிக் ஆத் பாஸ்வேர்டு, இதுக்கு வந்து அந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிடும். இந்த வேரியபிள் வச்சு தான் நான் வந்து யூசர் கொடுக்குற வேரியபிளும் நம்ம இஎன்வி ஃபைல் இருக்கிற வேரியபிளும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்த ரவுட்டுக்கே வந்து நான் அலோவ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டேஸில் மிடில்வேர்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ மிடில்வேர் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த கிளாஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயினில் வந்து app.use அதுக்கப்புறம் அந்த மிடில்வேர்னு கொடுப்போம். பட் நம்ம வந்து இந்த பேசிக் ஆத் மிடில்வேரை வந்து
குளோபலாக நம்ம செட் பண்ணாமல் நான் பர்டிகுலர் ஸ்வேகர் கான்ஃபிகரேஷனுக்கு மட்டும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு மிடில்வேரை பற்றி, அதுவும் நெஸ்ட்.js மிடில்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த கமெண்ட்டில் இருக்க வீடியோவுக்கு சீக்கிரமாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். அண்ட் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் நெஸ்ட்.js சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.